அத்தை, அவர் ஏன் இன்னும் வரல? உனக்கு நான் இருக்கிறது பத்தலையோ? அவன் இப்ப வந்து என்ன செய்யணுங்கிற? என்னத்த இப்படி பேசுறீங்க? நான் குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடியே அவர் இங்க வந்துருவாரு, என் கூட தான் இருப்பாருன்னு நினைச்சேன். அவரு வரவே இல்லை. சரி, குழந்தை பெற்று பெறுமோ வருவார்னு பார்த்தா இன்னும் வரல. 2 நாள் ஆயிட்டு. ஏன் அவர் வரவே இல்லை? அதுக்குள்ளேயுமா வேலைக்கு போயிட்டாரு? பாரு, என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்காத. நான் வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் உன்கிட்ட தெளிவா சொல்றேன். இப்ப நான் உன் கூட இருக்கிறதுல உனக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லத்த, அது வந்து வந்து அவரு குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுவார்ல, அதான் கேட்டேன். நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. நான் எது செஞ்சாலும் உனக்கு நல்லதுதான் செய்வேனே நம்பிக்கை இருந்தா சத்தம் கட்டாம இரு. நல்ல வேலைத்தை வந்தீங்க. இந்தாங்க குழந்தைய பார்த்துக்கோங்க. நான் வீட்டுக்கு போய் சோறு கறியாக்கி எடுத்துட்டு வரேன். அவ எங்க போனா? ஆளையே காணும். அதான் அவளை வீட்டுக்கு போச்சனே. நீ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு துணிமணி எடுத்துட்டு வா, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நீ கவலைப்படாத, பிள்ளையில நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு சோறு கறி ஆக்கிட்டு வா. எவளாது இந்த பக்கம் வரட்டும், விளக்க மத்த கொண்டு அடிச்சு விரட்டுறனா இல்லையான்னு பாரு. சரித்த, நீங்க வந்த பிறகுதான் எனக்கு உயிரே வருது. இந்தாங்க பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா. என்ன ஆச்சு? நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்னு அத்தை இப்படி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போறாங்க. என்ன நேத்துல இருந்து அவளை இருக்க விட்டியா? தோணு உன் புருஷக்காரனங்கன்னு கேட்டனா பிறகு கோபத்துல தானே போவா? என்ன ஆச்சு? நீங்களே இப்படி பேசுறீங்க. என் புருஷன் பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாரா? எனக்கும் அவரை பார்க்கணும்னு தோணாதா? பாரு, நல்லா கேட்டுக்கோ. அவன் உனக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் வீட்டுக்கே வராதுன்னு விரட்டி முடிக்கிருக்கா. நீ உலகம் புரியாம இருக்க. இங்க பாரு, எல்லாம் எதை செஞ்சாலும் அவ உன் நல்லதுக்கு தான் செய்வா. என்ன ஆச்சு சொல்றீங்க? அவரு எனக்கு வேலை பண்ணுதாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் ஆச்சு இப்படிலாம் பேசுறீங்க? இங்க பாரு, அவ எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனாலதான் நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். எதுனாலும் உனக்காக தான் அவன் நல்லதுதான் செய்யறா. நீ அமைதியா இரு. உன் புருஷனை நம்பாத, அவன் உன்னை நடுத்தரில் விட்டுருவான். ஆச்சி ப்ளீஸ் ஆச்சி, என்னன்னு சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அவர் மேல இப்படி ஒரு பழி போடுறீங்க எல்லாரும் சேர்ந்து. என்னன்னு சொன்னா தானே எனக்கும் தெரியும். அவன் பண்ணின கூத்த கேட்டனா நெஞ்சே விடிச்சிரும். கேடுகிட்டப்ப யாராவது இப்படி செய்வாங்களா? நீ புள்ள வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 பிள்ளையில ஒரு பிள்ளைய தூக்கி அந்த மாலதிக்கு தாரேன்னு சொல்லியிருக்கான். எவ்வளவு திமிர் இருந்தா அப்படி சொல்லுவான்? யாரு கேட்டு சொன்னா? நீ அவனுக்கு சரின்னு சொன்னியா? சொல்லு, சரின்னு சொன்னியா? என்ன ஆச்சு சொல்றீங்க? குழந்தைய மாலதிக்கு தரேன்னு சொன்னாரா? எதுக்காக ஆச்சு? கண்டிப்பா அவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. அதுவும் என்கிட்ட கேட்காம எப்படி ஆச்சு சொல்லுவாரு? மண்ணா கட்டி உன்கிட்ட கேட்பான். நீ கனவு கண்டுகிட்டு இரு. அவன் சொல்லியிருக்கான். அந்த மாலதி ஆத்தாவும் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு புள்ளைய அவன் கொடுத்தா எங்கேயாவது கொண்டு போய் வள, உனக்கு தான் புள்ள பிறக்காதுன்னு ஆயிட்டு அவன் பிள்ளைய உன் பிள்ளைய வளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத இவ காதால கேட்டுட்டு வந்து இவன் கிட்ட விசாரிக்கிறா. இவன் சொல்றான் 2 பிள்ளையில ஒரு பிள்ளைய அவளுக்கு கொடுக்கன்னு சொல்லியிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பிள்ளை என்கிட்ட வளர்ந்தா என்ன, அவகிட்ட வளர்ந்தா என்ன, அவளுக்கு பிள்ளை இல்லைங்கிறான். அதனாலதான் அவனை விளக்க மாத்த கொண்டு அடிக்காத குறையா வீட்டை விட்டு வெளியே விரட்டினான். இப்ப சொல்லு, என் மருமவ பண்ணதுல என்ன தப்பு இருக்குன்னு? என்ன ஆச்சு சொல்றீங்க? 10 மாசம் பிள்ளைய சுமந்து பெத்து என்கிட்ட கூட கேட்காம என் பிள்ளைய தூக்கி அவளுக்கு கொடுக்கன்னு சொன்னாரா? அவர் சொன்னது மட்டும் உண்மையா இருக்கட்டும், அப்புறம் அவர் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். என் பிள்ளைய நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே என்னை விட்டு பெருக்கிறேன்னு சொன்னாரா? யாரை கேட்டு இப்படி பண்ணாரு? இம்புட்டு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத நீ நம்ப மாட்ட. உன் மாமியாக்காரி சொல்லவும் முடியாம கொல்லவும் முடியாம அங்கிட்டும் இங்கிட்டும் கிறுக்கு பிடிச்ச கதையா 2 நாளா அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. அதை நம்ப மாட்டேன். உன் புருஷக்காரன்ட்ட போய் இன்னும் விசாரிக்க போறியா? நீ விசாரிச்சா என்ன சொல்லுவான்? இப்போ உன் மாமன் வருவான், மாமனாரு. அவன் வந்ததும் கேளு. அவனும் அடிச்சுதான் வெளியே விரட்டியிருக்கான். இது மட்டும் உண்மையா இருக்கட்டும், அப்புறம் இருக்கு அவருக்கு. நான் பெத்த பிள்ளைய எனக்கு தெரியாம அவளுக்கு
குடுக்கிறதுக்கு துணிஞ்சிருக்காரா? எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவர் வரட்டும், நான் அவர்கிட்ட நேருக்கு நேரா விசாரிக்கிறேன். அப்புறம் இருக்கு வருவாமல, கேளு, அப்புறம் தெரியும் உனக்கு. இப்ப சொல்லு, அவனை விளக்கமாத்த கொண்டு அடிக்காத குறையா வீட்டை விட்டு வெளியே போன விரட்டுனதுல என்ன தப்பு இருக்கு? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து பிள்ளைய பாக்குறதுக்கு வருவான்? இவன் ஒரு புருஷன், உனக்கும் உண்மையா இல்ல, அவகிட்டையும் உண்மையா இல்ல, அங்கிட்டும் இங்கிட்டும் ஓன் பிள்ளைய தூக்கி அவளுக்கு கொடுக்கன்றிருக்கானே. அப்ப அவனை என்ன செய்ய சொல்ற? பாவம் பட்டா 5 10 கொடுக்கலாம், அதுக்கு எவனாவது பெத்த பிள்ளைய தூக்கி கொடுப்பானா? அதுவும் பெத்த ஆத்தாட்ட கேட்காம, அப்பங்கிட்ட கேட்காம, கட்டின பொண்டாட்டிக்கிட்ட கேட்காம தரேன்னு சொல்றதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லு, என்ன உரிமை இருக்கு? அவர் வரட்டும், அப்புறம் இருக்கு அவருக்கு. இப்போ மட்டும் ஆத்தால மௌளை என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. என்னக்கா, உங்க மருமவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சா? எப்போ குழந்தை பிறக்குமா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏன் குழந்தை பிறந்த உடனே எப்ப தூக்கிட்டு ஓடலான்னு ஆத்தாவும் மவளும் காத்து கிடைக்கலோ? என்ன முழிக்கிற? இவளுக்கு எப்படிடா விஷயம் தெரிஞ்சிச்சு? இவளுக்கு தெரியறதுக்குள்ளேயும் ஒரு பிள்ளைய தூக்கி மாவ கிட்ட கொடுத்து அனுப்பிடுவோன்னு எதிர்பார்த்தியா? ஆம்பளை பிள்ளைய தூக்கிட்டு ஓடலான்னு நினைச்சியா, இல்ல பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு ஓடலான்னு நினைச்சியா? என்னக்கா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. குறைஞ்சு பொண்ணுகளெல்லாம் கொளுத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? என் மகன் ஒரு ஏமாந்தவன்னு, அவனை ஏமாத்தி ஆத்தாவும் மவளும் பிள்ளைய வாங்கிட்டு போலாம் நினைஞ்சீங்களா? இங்க பாரு, கொலையே பண்ணி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? என்ன நினைச்சுக்கிட்டு இத? உன் மவளுக்கு குழந்தை பிறக்கலனா எங்கேயாவது இருந்து ஒரு குழந்தைய தத்தெடு. அதை விட்டு போட்டு எனக்கும் தெரியாம என் மருமகளுக்கும் தெரியாம அவன் பிள்ளைய தூக்கி தரங்கிறான். நீ அதை கொண்டுட்டு உன் மவளை ஊரை விட்டு போங்கிற. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டால இதியா? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பாரு, தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. அவன் கிறுக்கு பெயர் கிறுக்குத்தனமா உளர்னதை கேட்டுக்கிட்டு ஆத்தாவும் அவளும் திட்டம் போட்டுக்கிட்டா இருக்கியே. என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டால இதியா? என் 2 கண்ணாலையும் பார்த்தேன், என் காதால கேட்டுட்டு தான் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏங்கிட்டே மறைக்கிறியா? ஒன்றும் தெரியாத மாதிரியா நடிக்கிற? ஒன்றும் தெரியாத மாதிரி தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. ஓ, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? அதான் இந்த வரத்து வரையலா? இப்போ என்ன உங்க மகன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவன் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் பண்ணதுக்கு நினைக்கிறான். இதுல என்ன தப்பு இருக்கு? என் மகளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால அவன் குழந்தைய தாரேன் வளர்த்துக்கோங்கன்னு சொன்னான். இதுல என்ன தப்பா கண்டுட்டியே? ஒழுங்கு மரியாதையா அவன் சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு வழிய பாருங்க. அதை விட்டு போட்டு வாய்க்கிளிய விஞ்ஞானம் பண்ணாதீங்க. இது எல்லாம் யாரால நடந்துச்சு? உங்களால தானே. வாய மூடு. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஆரம்பத்துல இருந்தே நானும் உன்னையும் உன் மவளையும் ஒவ்வொரு நேரமும் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் எனக்கும் என் மகனுக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது கெடுதல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிய. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப பிள்ளைய கடிக்கிற வரைக்கும் வந்துட்டீங்களா 2 பேரும்? எவ்வளவு இருக்கு உனக்கு? இங்க பாரு, காதலிச்ச எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்கன்னா இந்த உலகத்துல காதல் தோல்வியே இருக்காது. என் மகனும் உன் மவளும் விரும்பினது உண்மைதான். இப்ப 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிட்டு. அதை விட்டு போட்டு அவன் பிள்ளைய அவன் தாரன்னு கிறுக்குத்தனமா வளருனா இவளுக்கு அறிவு எங்க போச்சு? குடுன்னு சொல்லுவாளா? இல்ல நீதான் வாய பொழந்துக்கிட்டு ஓசியில பிள்ளை கிடக்குன்னு தூக்கிக்கிட்டு ஊரை விட்டே ஓடிடுங்கன்னு சொல்லுவியா? என்ன புத்தி உனக்கு? அப்போ உங்க மாமன் சொன்னது தப்பு, அப்படித்தானே? உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே கிடையாது. என் மகளோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தானே. நீங்க ஆரம்பத்திலேயே 2 பேரும் விரும்புறாங்கன்னு தெரிஞ்ச உடனே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த கதி வந்திருக்குமா என் மவளுக்கு? அவ மாமியாக்காரியும் நாத்தனார்காரியும் சேர்ந்து என்னத்தையோ கொடுத்து என் மக வயிற்றுல உள்ள குழந்தைய அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு என் மகளுக்கு குழந்தையே உண்டாகாது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் யாரு?
உள்ளூர்ல என் மக இங்கேயே வாக்கப்பட்டிருந்தா இந்நேரம் சந்தோஷமா உங்க மருமவ 2 பிள்ளைய பெத்த மாதிரி என் மவளும் 2 பிள்ளைய பெத்து இந்நேரம் இங்கே சந்தோஷமா இருந்திருப்பா. நீங்க என் மக விரும்புறான்னு தெரிஞ்சும் உங்க மகன் விரும்புறான்னு தெரிஞ்சும் அதையெல்லாம் விட்டு போட்டு நீங்க இன்னொருத்திய கட்டி கூட்டிட்டு வந்திய. இன்னைக்கு என்னாச்சு? என் மகளுக்கும் குழந்தை இல்லை, உங்க மகனுக்கும் 2 பிள்ளையா இருக்கு. அப்ப அதுல ஒரு பிள்ளைய குடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? என் மகளும் சந்தோஷமா இருப்பா, உங்க மகனும் சந்தோஷமா இருப்பான். ஏன் 2 கிட்னி இருக்கிற ஆட்களு யாருக்குமே தான தர்மம் பண்ணது இல்லையோ அந்த மாதிரி நினைச்சிட்டு போங்க. அடச்சி வாய மூடு. பெத்த பிள்ளைய பொண்டாட்டிக்கு தெரியாம அவன் தூக்கி கொடுக்கன்னு சொல்லியிருக்கான், பெத்த தாய்க்கும் தெரியாம தூக்கி கொடுக்கன்னு சொல்லியிருக்கான். நீ என்னன்னா 10 மாசம் சுமந்து பெத்தவளை அப்படியே நடுத்தரில் அம்போன்னு விட்டுட்டு அவ பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஊரை விட்டே ஓடிடுன்னு ஓம் அவளுக்கு சொல்லியிருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த காரியத்தை பண்ணியிருப்பா. நானும் என் மருமகளை சம்மதிச்சு பிள்ளைய கொடுத்து உன் மக எடுத்துட்டு போய் வளர்த்துருந்தா சரின்னு சொல்லலாம். அதை விட்டு போட்டு திருட்டுத்தனமா அவன் தூக்கி கொடுக்கறங்க, நீயும் திருட்டுத்தனமா கொண்டுகிட்டு ஓடுங்கிறிய மாவட்ட. அப்போ உன் ஈன புத்தியை என்னன்னு சொல்றது? சரி, திருட்டுத்தனமா வாங்கல, இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல. ஏன் உங்க மருமகளுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. 2 பேரும் சந்தோஷமா தூக்கி கொடுங்க, என் மக வளர்க்கட்டும். யாரு பிள்ளைய யாருக்கு தூக்கி கொடுக்க சொல்ற? அடி செருப்பால என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னமோ சட்ட துணியை கழட்டி தூக்கி இந்தா நீ சட்டப்படாம அலையிற மாட்டிக்கோன்னு சொல்ற கதையா எல்லாருக்கும் உன் கதை? ஏ பேர பிள்ளையில உனக்கு தூக்கி கொடுக்கறதா? இங்க பாரு, இந்த எண்ணத்தை ஒழுங்கு மரியாதையா மாத்திக்கோ, இல்ல ஆத்தாவும் மவளும் இந்த ஊர்ல குடியிருக்க முடியாதபடி செஞ்சிருவேன். எவ்வளவு தெனாவட்டும் திமிரு இருந்தா ஏன் பேர பிள்ளைய உன்கிட்ட கொடுக்க சொல்லுவேன்? நீ நினைக்கிறதே தப்பு. அதை விட்டு போட்டு கூட நான் கேட்குற தொலைச்சு போடுவேன், தொலைச்சி மரியாதையோ ஓடி போயிரு. பாக்குறேன் எப்படி நீ ஊர்ல உன் பேர பிள்ளையில வளர்க்குறேன்னு. அந்த 2 பிள்ளையில ஒரு பிள்ளை என் மக கிட்ட தான் வளரப்போகுது. உன் கண்ணால அதை நீ பார்க்கத்தான் போற. என்னைக்கா இருந்தாலும் உன் பேர பிள்ளைய 2ல் 1 என் மகளுக்கு தான், அதை மறந்துடாத. இதுதான் நீ பண்ண பாவத்துக்கு தண்டனை. யாரு பிள்ளைய யாரு தூக்கிட்டு போறது? உசுரோட இருந்தா தானே உன்னை இப்பவே போட்டு இங்கேயே மிதிக்கிறானாலியான்னு பாரு. விடு, விடு, விடுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு எங்க அம்மா போட்டு அதுவும் நடு ரோட்ல இப்படி அடிக்கிறீங்க? என்ன ஆச்சுன்னா கேக்குறேன், என்ன ஆச்சுன்னு? உங்க ஆத்தா பண்ண காரியத்துக்கும் நீ பண்ண காரியத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்க பாரு, அதே தப்பு தான். உங்க ஆத்தாளெல்லாம் உசுரோடைய விடக்கூடாது. எவ்வளவு திமிரு இருந்தா என் பேர பிள்ளைய உன்கிட்ட தூக்கி கொடுப்பம்பா, நீயும் அதை கேட்டுக்கிட்டு நிப்ப. இப்ப என் பேர பிள்ளைய எனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல தூக்கிட்டு போய் வளர்ப்பாங்கிறா. அப்போ இவளை நான் சும்மா விடணுமா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அசோக்கு என்கிட்ட ஒரு பிள்ளைய தூக்கி தரேன்னு சொன்னாரு. நான் அதெல்லாம் வேண்டான்னு தான் அவர்கிட்ட சொன்னேன். அவளுக்கு தெரியாம நீ தூக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. என்னை பத்தி கவலைப்படாத, நான் என் வாழ்க்கைய பாத்துக்கிறேன். உன் பிள்ளைய நீ நல்லபடியா வளன்னு தான் சொன்னேன். நீங்க என்னன்னா எங்க அம்மாவை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஓ, நான் நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்ப எப்படி நீ சொல்லு? உங்க ஆத்தா என்னன்னா நான் உனக்கு துரோகம் பண்ணதுக்கு தண்டனையா பிள்ளைய தூக்கிட்டு போவேங்கிறாளே, அது என்ன கணக்கு? இங்க பாருங்க, நானும் ஒரு தாய் தான். 6 மாசத்துக்கு மேல என் குழந்தைய வயிற்றுல வச்சு அந்த குழந்தை கருவிலே செத்து போச்சு. எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அதே மாதிரி நித்யாவும் ஒரு பொண்ணு தான். எனக்கு நல்லா புரியுது அவ நிலைமை. அதுக்காக அவகிட்ட இருந்து பிள்ளைய பறிச்சுட்டு போற அளவுக்கு கொடூரமான புத்தி எனக்கு கிடையாது. நான் ஏற்கனவே பண்ணதெல்லாம் போதும். நான் எப்பவோ திருந்திட்டேன். இனி மாறி மாறி குத்தி காட்டாதீங்க. எங்க அம்மாவும் அசோக்கும் பைத்தியக்காரத்தனமா உளறாங்க. எங்க அம்மா என் மேல உள்ள பாசத்தால
கண்மூடித்தனமா இப்படி அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்கு. என்னைக்கும் நான் நித்யாக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அவ குழந்தைய நான் தூக்கிட்டும் ஓட மாட்டேன். நீங்க நம்புங்க. ரொம்ப சந்தோஷம். நீ இப்படியே இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா உங்க ஆத்தாக்காரி இப்படியே பேசிக்கிட்டாளுங்கன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு அது அரைஞ்சிருக்கேன். நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொலை வெறிய கிளப்பி விடுறா. ஒழுங்கு மரியாதையா இருக்கிறதுக்கு சொல்லி வை. நான் வாரேன். ஏமா உனக்கு என்ன அறிவு கட்டு போச்சா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கிறுக்குத்தனத்தெல்லாம் பண்ணாதன்னு. உனக்கு புரியவே செய்யாதா? ஏமா மாறி மாறி அவங்க கிட்டயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? குழந்தை இல்லைங்கிறது ஏன் தப்பும் கிடையாது, உன் தப்பும் கிடையாது. ஏம்மா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு குழந்தை பிறக்கும். அப்படியே பிறக்காம போனாலும் ஒரு குழந்தைய நான் தத்தெடுத்து வளர்த்துக்கிறேன். அவன் தான் புத்தி கெட்டத்தனமா லூசு மாதிரி உளறிக்கிட்டு தெரிஞ்சானா? நீயும் அவன் கூட சேர்ந்து இப்படியெல்லாம் ஆடாத. நீ என்னனாலும் சொல்லு மாலதி, ஆனா நான் சொல்றது தான். இங்க பாரு, அவ வீட்டு பிள்ளை நம்ம வீட்டில் தான் வளரும். என்னைய அவ அடிச்சா இனி நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். உனக்கு என் நிலைமை புரியவே செய்யாதா? எப்பதான் என்ன புரிஞ்சுக்குவே? நான் சொல்றதை கேளு. அறிவு கட்டத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. உனக்கு ஏன் நிலைமை புரியாது? ஏன் நிலைமையிலிருந்து யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். நான் சொன்னதுதான். ஏன்தான் இந்த அம்மா இப்படி இருக்கோ? எல்லாருக்கிட்டையும் போய் இனி என்னெல்லாம் அவமானப்பட வேண்டியதா இருக்கோ. இதால இல்ல அவர்கிட்ட பேசி இந்த ஊரை விட்டே போகணும்.